Diwali Sweets ku October 15 to 19 DK Mahal la nadakra Kolathur Babu Catering oda Sweets and Savories Mela visit பண்ணுங்க. Skyflex mattress dazzling Diwali offer. Buy one mattress and get two free. Sacred Needs உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான பூஜா ஐடல்ஸ் and பூஜா ஆர்டிகல்ஸ்க்கான ஒரே இடம். Visit sacredneeds.com. காமன் கேன்சர்ஸ் breast கேன்சர் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது வந்து கர்ப்பவாய் புற்றுநோய் cervical கேன்சர் நம்ம சொல்கிறோம். இது ரெண்டுமே we can find out early. எப்படி மேம் அது? எப்படின்னா வயசானவங்களுக்கு தான் அந்த கேன்சர்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் கேன்சர் இஸ் அ சைலண்ட் கில்லர் நம்ம ஏன் சொல்கிறோம். மோஸ்ட்லி பார்த்தா நம்மளால் ஏர்லியர் ஸ்டேஜஸில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். cervical கேன்சருக்கும் ஒரு ஈஸி மெத்தட் இருக்குது. அது என்னென்னா பேப்ஸ்மியர்னு சொல்லுவோம். உங்கள் ஃபிங்கர் டிப்ஸோடைய உள் பக்கத்தை வச்சு நீங்கள் இப்படி செக் பண்ணிங்கன்னா ஏதாவது கட்டி இருந்தால் ஃபீல் ஆகும். 100 பேர் கேன்சர்னால் அதில் breast கேன்சர்னால் அதில் 10 பேருக்கு பரம்பரையாக வரும் breast கேன்சர். பாட்டிக்கு இருக்கும், இல்லைனா அத்தைக்கு. இந்த சைடும் இருக்கலாம், அந்த சைடும் இருக்கலாம். ஃபேமஸ் ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் ஆஞ்சலினா ஜோலி, அவங்க வந்து ப்ரொஃபைலாக்டிவ் மாஸ்டெக்டமி அப்படின்னு சொல்கிறது. அதான் 2 பிரஸ்ட்டையும் அவங்களே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா கேன்சர் இல்லை, அவங்க ஃபேமிலியில் அந்த ஜீன் இருக்குது. ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், ஹெல்த்தி ஃபுட்டு, குட் ஃபுட், நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு இதெல்லாம் லேக் ஆகிறப்ப டெஃபினட்டாக எனி டிசீஸ் கேன் கம். நெகட்டிவ் லைஃப் ஸ்டைல் தான் எனக்கு இருக்குது அப்படின்னா யூ வில் பி ப்ரோன் ஃபார் கேன்சர். ஃபஸ்ட்டு ரீசன் ஃபார் irregular periods இஸ் ஸ்ட்ரெஸ். அதுக்கப்புறமா வெயிட், அப்புறமா தான் மற்றதெல்லாமே. அது என்னென்ன டிசீஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாமே 3வது பிளேஸ் தான் வரும். இன்னோவியர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, லைக் மேலே பிரேஸ்லெட் யூஸ் பண்ணுறது, அது மூலயமா கூட இன்ஃபெக்ஷன் ஆகி breast கேன்சர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது ட்ரூவா இல்லை அது மித்தா மேம்? மித். இந்த மாதிரி வேறு என்னெல்லாம் மித்ஸ் இருக்குது breast கேன்சர் பற்றி? நிறைய இருக்குது. நிறைய பேர் சாபம்னு நினச்சிக்கிறாங்க. ஏன் வந்து நம்ம இந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும் மெயினாக அப்படின்னா, இட்ஸ் அ ட்ரீட்டபிள். ஏர்லியராக கண்டுபிடிக்கும் போது 100% க்யூர். டெராட்டா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து கைனகாலஜிஸ்ட் டாக்டர் ஜெயஸ்ரீ மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். இந்த மந்த் வந்து பர்டிகுலராக breast கேன்சரோட அவேர்னஸ் ஆன மந்த். ஸோ கம்பேரிட்டிவ்லி பிஃபோர் இயர்ஸை தாண்டி இப்போ வந்து எவ்வளோ அவேராக இருக்காங்க ஆக்சுவலி பீப்புள்? முன்னாடியோட கம்பேர் பண்ணும்போது நல்ல அவேர்னஸ் இருக்குது கட்டாயமாக. பட் ஆனால் இன்னும் நிறைய நம்ம அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸு இப்போ நிறைய ரேலிஸ் பண்ணுறோம். அப்புறம் எல்லா இப்போ ரோட்டரி அது மாதிரி அவங்க எல்லாமே இந்த breast கேன்சர் அவேர்னஸ், மெயினாக கேன்சர் அவேர்னஸ் இப்போ நிறைய பண்ணிகிட்ருக்காங்க எல்லாத்துலேயுமே ப்ரோக்ராம்ஸு. ஸோ இதெல்லாம் நிறைய ஸ்கூல்லேருந்து வி ஹேவ் டு ஸ்டார்ட் கேர்ள் சில்ட்ரனுக்கு. இந்த கேன்சர் வந்து இட்ஸ் ஒன்லி ஸ்பெசிஃபிக் ஃபார் மோஸ்ட்லி ஃபார் விமன். மென்னு கூட வரலாம் வேறுனாலும், பட் விமனுக்கு இட்ஸ் இதில் ஏன் வந்து நம்ம இந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும் மெயினாக அப்படின்னா, இட்ஸ் அ ட்ரீட்டபிள். ஏர்லியராக கண்டுபிடிக்கும் போது 100% க்யூர் பண்ண. ஸோ அதனால் தேவையில்லாத ஒரு லைஃப் லாஸ் ஆஃப் ஒரு லைஃப்பை வந்து வி கேன் ப்ரிவெண்ட். ஸோ அதனால் இந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஒர்க். இப்போ breast கேன்சர் ஒருத்தவங்களுக்கு இருக்குன்னா அது டஸ் இட் ஹேவ் எனி ஏஜ் லிமிடேஷன்ஸ் இருக்கா? இந்த ஏஜில் வரும் அந்த மாதிரி ஏதாச்சும்? யூஸ்வலாக கேன்சர் பொதுவாகவே இட் இஸ் அன் டிசீஸ் ஆஃப் ஓல்ட் ஏஜ். வயசானவங்களுக்கு தான் அந்த கேன்சர்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு செல் நம்ம உடம்புல நிறைய ஒர்க்கு தானாக நடந்துகிட்ருக்கு. அதில் இந்த இப்போ ஸ்கின்னே எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்ரிடே ஸ்கின்னு வந்து புது ஸ்கின்னு ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். பட் நம்ம நோட்டீஸ் பண்ண மாட்டோம், நமக்கு தெரியாது. என்ன ஆகும்னா, நம்ம பாத் எடுக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த பழைய செல்ஸ் எல்லாம் நம்ம ரப் பண்ணுறப்ப விழுந்துடும், புது செல்லு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாடியில் உள்ள எல்லா ஆர்கன்ஸ்லேயும் சேஞ்சஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ அதுக்குன்னு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்கும். இத்தனை நாள் ஆயிடுச்சு, 48 hours ஆச்சு அப்படின்னா இதை வந்து பிரேக் பண்ணிவிடும். அந்த செல்லை பிரேக் பண்ணிட்டு புது செல் ஃபார்ம் ஆகிடும். அந்த பழைய செல் பிரேக் ஆனதில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸு என்னென்ன நம்ம உடம்புக்கு தேவையோ அதெல்லாம் நம்ம பாடி வந்து ஸ்டோரேஜ் காமிச்சிடும். பேலன்ஸை வந்து தேவையில்லாத பொருளை வந்து கிட்னி மூலமாகவோ லிவர் மூலமாகவோ எக்ஸ்க்ரீட் பண்ணிடும். ஸோ இதான் நடக்கும். ஸோ அப்போ அதுக்குன்னு ஒரு ஆர்டர்ஸ் இருக்கும். இந்த செல்லு இத்தனை நாளில் இப்படி பிரேக் ஆகணும், கிளியர் ஆகணும். ஒரு செல் அப்போ 2ஆக டிவைட் ஆகும். பட் ஏஜ் ஆகும்போது இந்த ஆர்டர்ஸை, இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லை ப்ரோட்டோகால்ஸ் இதில் வந்து ஸ்லைட்டாக மாறுதல்கள் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் பிகாஸ் ஆஃப் ஏஜிங். அப்போ என்ன ஆகுனா, ஒரு செல் வந்து 2ஆக டிவைட் ஆகிறது 4, 8, 11, 12ன்னு இஷ்டம் போல் கணக்கு இல்லாமல் அது டிவைட் ஆகும். ஸோ இட் வில் கம் அவுட் ஆஃப் த கண்ட்ரோல் ஆஃப் த பாடி. அந்த கண்ட்ரோல்லேருந்து வெளில வரப்போ என்ன ஆகும்னா, அது ஒரு கட்டியாக ஃபார்ம் ஆகி வெளில தெரிய ஆரம்பிக்கும். ஒரு கன்சிடரபிள் சைஸ் வரும்போது தான் நமக்கு வெளியில் தெரியும். ஸோ அதனால தான் கேன்சர் இஸ் அ சைலண்ட் கில்லர் நம்ம ஏன் சொல்கிறோம். மோஸ்ட்லி பார்த்தா நம்மளால் ஏர்லியர் ஸ்டேஜஸில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்.
எக்ஸப்ட் ஃபியூ அதை நம்ம பேசும்போது நான் சொல்கிறேன் எப்படி நம்ம ஏர்லியராக எப்படி கண்டுபிடிக்கிறோம் பிரஸ்ட் கேன்சர் அண்ட் சர்வைக்கல் கேன்சர். ஸோ அது மாதிரி நம்ம கண்டுபிடிக்க முடியாதப்ப கட்டின்றது அதுதான் ஃபஸ்ட்டு வெளியில் தெரியும், வெளியில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸில். இப்போ வயிற்றுக்குள்ளே குடலுக்குள்ளேயோ ஸ்டமக்குள்ளேயோ ஒரு இந்த மாதிரி கேன்சர் வருது. ஜென்ஸ்க்கு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இன்டெஸ்டைன், லிவர் கேன்சர், கால் பிளாடர், இதெல்லாம் லங்ஸ், இதெல்லாம் காமன். அப்போ எப்படி சிம்டம் தெரியும்? கட்டி தெரியாது. ஆனால் அந்த கட்டி எதையா போய் பிளாக் பண்ணும், இல்லைனா அந்த கட்டிலேருந்து ப்ளீடிங் ஆகும், அஃபெக்ட் ஆனால் தான் நமக்கு வெளில தெரியும். ஸோ அப்போ பிரஸ்ட் கேன்சருக்கு அப்போ ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் என்னன்னா ஆக்சுவலாக கட்டி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் ஃபீல் பண்ணி பார்த்தேன், ஏதோ எனக்கு வந்து கையில் வந்து கட்டி மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்றது சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா சில சமயம் என்ன ஆகும்னா கோஇன்சிடென்ஸாக ஏதாவது ஒரு இதுக்காக ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க. இப்போ கோவிட் டயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சிடி செஸ்ட்டு கோவிடுக்காக பண்ணாங்க. ஆனால் அதில் வி ஹவ் பிக்ட் அப் பிரஸ்ட் கேன்சர்ஸ் ஏர்லியராக. சின்ன ஒரு கட்டியாக ஸ்டார்ட் ஆகிருக்கும், பட் சிடியில் வந்து கிளியராக தெரியும் அந்த ஒரு பாயிண்ட் மட்டும். ஈவன் யூஸ்வலாக நம்ம கையால் பால்பேட் நம்ம செக் பண்ணி பார்க்குறப்ப 1 சென்டிமீட்டருக்கு மேலேயாவது பெருசாக இருந்தால் தான் நமக்கு செக் பண்ணும்போது தெரியும். பட் சிடிலலாம் ஈவன் மில்லிமீட்டர்ஸில் இருக்கும்போது கூட கிளியராக அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் கிளியராக தெரியும். ஆனால் அது ரொம்ப ரேர் கேஸில் நம்ம அப்படி ஸ்கேன் இப்போ நான் இந்த கோவிட் டயத்துலேயே சிடி பார்த்ததுல எனக்கே நானே ஒரு 2 பேஷண்ட்ஸ் எனக்கு வந்தாங்க. சிடியில் வந்து கொரி பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் ஃபர்தராக இட்ஸ் கன்ஃபர்ம்டு, அவங்களுக்கு பயாப்சி எடுத்ததில் கன்ஃபார்ம் ஆச்சு. அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஷீ இஸ் ஃபைன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது கோஇன்சிடென்ஸ். பட் இன்னொரு ஒரு காமனான இது என்ன அப்படின்னா சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது அடிபட்டுச்சு. இப்போ ஒரு அம்மா என்ன சொன்னாங்கன்னா என் பேரன் வந்து கிரிக்கெட் ஏதோ விளையாடிட்டு இருந்தான், அந்த பால் வந்து எனக்கு பிரஸ்ட் மேலே பட்டுச்சு, அதுலேருந்து வலிக்குது, அப்போ அந்த இடத்துல ரத்தமும் கட்டியிருக்கு அப்படின்னாங்க. பார்த்தா ரியலாக இவ்வளோ பெரிய ஒரு பிரஸ்ட் கேன்சர் கட்டி. ஓகே. ஆனா அவங்களுக்கு முன்னாடி ஃபீல் ஆகவே இல்ல. ஃபீல் பண்ண பெயின் இருக்காதா மேம்? பெயின் இருக்காது. இருக்காதா? இந்த கட்டியில என்ன பிரச்சனைன்னா இப்போ நமக்கு ஒரு இடத்துல ஒரு முள்ளு குத்துது, இல்லை ஏதோ ஒன்று அடிபடுது, நமக்கு எப்படி தெரியுது ஒரு அடிபடுறது பெயின்? இல்லைன்னா அந்த இடத்துல வீக்கம், ஃபஸ்ட்டு வீக்கம், அப்புறம் தான் நமக்கு வலி தெரியும். பட் இந்த கேன்சரை பொறுத்தவரை என்னன்னா நம்ம உடம்புல இருக்கிற அதே செல்லு, அதனால அது வந்து வலியோ வீக்கத்தையோ ஆரம்ப கட்டத்தில் எதையுமே காமிக்காது. நார்மல் நம்ம பாடியில் இருக்க அதே செல்லு தானே அப்நார்மலாக டிவைட் ஆகிறது மட்டும்தான் அப்நார்மல், நம்பர்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஒரு கட்டத்தில் போயிட்டு அது நர்வ்ஸ் எதையாவது போய் ட்ராப் பண்ணோம். இப்போ அந்த கட்டி வந்து ஒரு நர்வை சுற்றி போகும்போது தான் அந்த நர்வ் வந்து பெயினை வந்து நமக்கு காமிச்சு கொடுக்கும். ஸோ அந்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா அது ஒரு கன்சிடரபிள் சைஸ்க்கு அந்த கட்டி வந்தால் தான் இது மாதிரி ஏதாவது ஒரு பெயினை வந்து கொடுக்கும். ஸோ அதனால தான் எல்லா கேன்சர்ஸ்க்கும் உள்ள பெரிய பிரச்சனை என்னென்னா நம்ம ஏர்லியராக கண்டுபிடிக்கிறது வெரி டிஃபிகல்ட். ஸோ லேடிஸை பொறுத்தவரை இது ஒரு நல்ல விஷயம்னே நம்ம சொல்லலாம். என்னென்னா காமன் கேன்சர்ஸ் பிரஸ்ட் கேன்சர் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது வந்து கர்ப்பவாய் புற்றுநோய் சர்வைக்கல் கேன்சர் நம்ம சொல்கிறது. இது ரெண்டுமே வி கேன் ஃபைண்ட் அவுட் இயர்லி. எப்படி மேம்? எப்படின்னா பிரஸ்ட் கேன்சருக்கு நம்ம செக் பண்ணாலே 1 சென்டிமீட்டர் தான் தெரிஞ்சிடும் நமக்கு. ஸோ அது ஒரு இது எடுக்கணும். ஆமாம், அது 40 இயர்ஸ், யூஸ்வலாக 20 இயர்ஸ் வரைக்கும் எந்த கேன்சர்ஸுமே வரதுக்கான சான்சஸ் குறைவு. இது பரம்பரையாக வரவங்கள விட்டுடுங்க, நம்ம ஜென்ரலாக இருக்க பாப்புலேஷன். ஜெனட்டிக்கலாவும் ஸ்ப்ரெட் ஆகுமா மேம்? இப்போ பாட்டிக்கு இருக்கிறது ஆமாம் சின்ன ஒரு போர்ஷன் இருக்காங்க. மற்றவங்களுக்குலாம் வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அபவ் 20 தான் நம்ம செக் பண்ணுறதுக்கு சொல்கிறோம். ஸோ எவ்ரி மந்த் அட்லீஸ்ட் அவங்கவுங்களே பிரஸ்ட் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணுறப்ப அவங்களுக்கு ஃபீல் ஆகும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது இருக்குது அப்படின்னா. நம்ம டச் பண்ணுறப்பவே சம்திங் அப்நார்மலா கட்டியோ இது தெரியும். ஸோ அப்போ செக் பண்ணுறப்பே ஒரு ஃபீல் ஆகுதுன்னா இமீடியட்டாக கோ டு த டாக்டர். அவங்க பார்த்துட்டு ஸ்கேனும் பார்த்துட்டோன்னா நமக்கு கன்ஃபார்ம்டாக தெரிஞ்சிடும் இருக்கா இல்லையா. நம்ம ஏதாவது ஃபால்ஸ் அலாம் இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு ஸ்கேன் எடுத்துகிட்டு எல்லாம் கிளியர் ஆகிடுச்சுன்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. ஸோ அந்த ஸ்கேன்லேயும் பல வெரைட்டிஸ் இருக்குது, அதுவும் நம்ம செக் பண்ணுற என்னென்னலாம் செக் பண்ணுவோன்றதுலாம் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இது வந்து எப்படி பிரஸ்ட் கேன்சரை ஏர்லியராக கண்டுபிடிக்கிறது நம்மளுடைய எக்ஸாமினேஷன் தான், அதில் தான் மெயின். அதே மாதிரி சர்வைக்கல் கேன்சருக்கும் ஒரு ஈஸி மெத்தட் இருக்குது. அது என்னென்னா பேப்ஸ்மியர்னு சொல்லுவோம், இப்போ அதில் எல்பிசின்னு சொல்கிறோம். அதில் என்ன பண்ணோம்னா ஒரு ப்ரஷ் மாதிரி இருக்கும், அதை வச்சு அந்த கர்ப்ப வாயில் இருக்கிற செல்களும் உதிர்ந்துக்கிட்டே இருக்கும், புது செல் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ப்ரஷ்ஷை வச்சு அந்த உதிர்ந்த செல் எல்லாத்தையும் அப்படியே லைட்டாக ப்ரஷ் பண்ணி அதை வந்து ஒரு பாட்டிலில் போட்டு அனுப்புவோம். அதை மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறப்ப அது ஏதாவது ராங்காக டிவைட் ஆகுதா, அது மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் காமிக்குதான்றது நமக்கு நல்லா தெரியும். அதுவும் வந்து ஏர்லியர் ஸ்டேஜ், அதாவது கேன்சருக்கு போகாமல் ப்ரீ கேன்சரஸ்ன்னு சொல்லுவோம், கேன்சருக்கு முந்தின ஸ்டேஜ், அதிலே கண்டுபிடிச்சிடலாம். அதனால இந்த பெயின் ஃபீல் ஆகுமா? எப்படி வந்து இது ரெண்டுலேயுமே பெயினே இருக்காது. ஓகே, இதெல்லாம் வந்து ஜென்ரல் ஸ்க்ரீனிங் தான். ஸோ இப்போ நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுறதுனா ரொம்ப யங் ஏஜில் ஸ்க்ரீனிங்க்கு யூஸ்வலாக யாரும் வரமாட்டாங்க. ஸோ அப்போ எக்ஸாமினேஷன் மட்டும் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். பட் பேப்ஸ்மியர் அந்த கர்ப்பவாய் டெஸ்ட்டுன்றது அது மேரேஜ் ஆன எல்லாருமே எவ்ரிபடி கேன் டேக். ஏன்னா ஒரு தடவை டெஸ்ட் எடுத்துகிட்டு
பேப்ஸ்மியரில் கிளியர்னு வந்துருச்சுன்னா 3 இயர்ஸ்க்கு நம்ம திரும்ப எடுக்க வேண்டியதில்லை. அதோட முக்கியமாக வேக்சின் வேறு வந்துடுச்சு இப்போ, HPV வேக்சின். ஸோ இது வந்து எல்பிசி, அந்த பேப்ஸ்மியரை பொறுத்தவரை. பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் எவ்ரி மந்த் பண்ணணும். எவ்ரி மந்த் பண்ணால் தான் தெரியும் அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். எல்லா லேடிஸும் அட்லீஸ்ட் ஒரு கைனக் செக்கு, பிரஸ்ட் எக்ஸாமினேஷன், ஒரு பிரஸ்ட் ஸ்கேன், அடுத்து வந்து இந்த மாதிரி கர்ப்பவாய் செக்கப். இது வரைக்கும் பேப்ஸ்மியரே பண்ணாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த குரூப் அட்லீஸ்ட் ஒரு பேப்ஸ்மியராவது அட்லீஸ்ட் அட் 40 இயர்ஸ். அதுக்கப்புறம் ஒரு பேசிக்காக ஒரு பிளட் டெஸ்ட் என்ன இருக்குது, சுகர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கிறது வந்து இட்ஸ் எ ஜென்ரல் ஹெல்த் ஸ்க்ரீனிங் டெஸ்ட். இதெல்லாம் கட்டாயமாக எவ்ரி லேடி ஷுட் ஹேவ் அட்லீஸ்ட் அட் த ஏஜ் ஆஃப் 40 இயர்ஸ். இப்போ நீங்கள் அந்த டெஸ்ட் சொன்னீங்களே மேம், அது எப்படி ஆக்சுவலி கண்டுபிடிக்கிறது? ஒரு பேசிக்காக ஒரு விமன் அவங்களே செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணுறாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது மேம்? சிலதெல்லாம் நம்ம நெட்டை பார்த்து கற்றுக்க முடியாது. ஓகே, இது வந்து இட்ஸ் அ ரூல். ஏன்னா இப்போ ChatGPT வந்துருச்சு, எல்லாரும் ChatGPT சொல்ல தான் செய்யும். பட் சிலதெல்லாம் வந்து யாராவது ஒருத்தர் நம்ம கையை பிடிச்சி சொல்லி கொடுக்கும்போது தான் நமக்கு தெரியும். அதர்வைஸ் இட் வில் பி மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபால்ஸ் எல்லாம். ஏன்னா பிரஸ்ட் டிஷ்யூவை பொறுத்தவரை இட்ஸ் அ ஃபேட், கம்ப்ளீட் ஃபேட் டிஷ்யூ. ஸோ யூஸ்வலாக எப்படின்னா நீங்கள் கையை வச்சு போக் பண்ணுற மாதிரி செக் பண்ணக்கூடாது. இப்போ இதான் பிரஸ்ட் அப்படின்னா இப்படி போக்கிங் இப்படி பண்ணுறது இல்லை இப்படி ஹோல்டு பண்ணுறது அதெல்லாம் ராங்காக ஃபேட்டு மாதிரி தெரியும். ஸோ எப்பயுமே வந்து இப்படி ஜென்டில் இப்படி செக் பண்ணும்போது தான் உங்கள் ஃபிங்கர் டிப்ஸோடைய உள் பக்கத்தை வச்சு நீங்கள் இப்படி செக் பண்ணிங்கன்னா ஏதாவது கட்டி இருந்தால் ஃபீல் ஆகும். அதோட இப்போ ரெகுலராக ஒருத்தவங்க செக் பண்ணுறாங்கன்னா கட்டாயமாக டிஃப்ரென்ஸ் தெரியும் அவங்களுக்கு. முதல்ல எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருந்தது, டிஃப்ரென்ஸ் வந்து கட்டாயமாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இன்கேஸ் டவுட் இருந்தால் போய் டாக்டர்கிட்ட ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்கேன். இப்போ ஃபஸ்ட்டு அல்ட்ராசவுண்ட். இப்போ எப்படி வயிறுக்கெலாம் நம்ம ஸ்கேன் எடுக்கிறோம், ப்ரெக்னென்சி ஸ்கேன் எடுக்கிறோம், அதே அந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனை பிரஸ்ட்டுக்கும் எடுக்கலாம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதில் எதுவும் ரேடியேஷன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அல்ட்ராசவுண்ட் இஸ் சேஃப். எவ்ரிடே நம்ம 10,000 ஸ்கேன் எடுத்தாலும் நமக்கு ஒன்றும் ஆகாது. ஏன்னா இட்ஸ் ஒன்லி சவுண்ட் வேவ்ஸ். அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுக்கு அடுத்து அதில் டவுட் இருக்குது அப்படின்னா தென் அகெயின் யூ கேன் கோ ஃபார் அ டிஜிட்டல் மேமோகிராம்னு சொல்கிறது. அது எக்ஸ்ரே. எப்படி நம்ம எக்ஸ்ரே போன்ஸ்க்கு எடுக்கிறோம் அதேமாரி டிஜிட்டல் மேமோகிராம் இஸ் அது நல்ல ரொம்ப துல்லியமாக இருக்கும். அல்ட்ராசவுண்டில் தெரியாது கூட நமக்கு டிஜிட்டலில் நல்லா தெரியும். அதுலேயே எனக்கு டவுட்டாக இருக்குன்னா எம்ஆர்ஐ பிரஸ்ட். அடுத்தது ஏன்னா சிடி பிரஸ்ட் எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்கேன்ஸு அவைலபிள். ஸோ இப்போ ஏதாவது ஒரு கட்டி இருக்குதுன்னு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா அப்போ அவங்க அந்த அல்ட்ராசவுண்ட் வச்சுட்டு அதை பயாப்சி எடுப்பாங்க. அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு பீஸ் அதை எடுத்து ஊசி மூலமாக எடுத்து அதை டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க. அனுப்புறப்ப தெரியும் இது ஏதாவது கேன்சரா இல்லை நார்மல் சேஞ்சஸ் தானா. இப்போ அதை தாண்டி இப்போ நார்மலாக ஏதாச்சும் இந்த யூஸ்வலாக வீட்டில் அம்மாக்கள் சொன்னது நெறி கட்டி இருக்கும், இல்லை வந்து நரம்பு வந்து முடிச்சா இருக்கும், இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் நிறைய சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலி அந்த பிரெஸ்ட் கேன்சர் வந்து அதுக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்குறேன். நெறி கட்டி இருக்கிறதோ அது கண்டுபிடிக்க முடியுமா? நம்ம நீர் கட்டி சொல்லுவாங்க, அது நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? உள்ளுக்குள்ளே தண்ணி இருக்கா, அது நீர் கட்டியா இல்லை வேறு ஏதாவது டைப்பா அப்படின்றது ஸ்கேனில் தான் நமக்கு கிளியராக தெரியும். ப்ளஸ் பயாப்சி எடுக்கும்போது தண்ணி இருந்தால் அதில் வந்துடும். இந்த இன்ஜெக்ஷன் போட்டு எடுக்கும்போது வந்துடும். ஸோ அதில் தான் நமக்கு 100% ஷுவராக தெரியும். பட் நெறி கட்டுறதுன்றது ஆல்வேஸ் இன்ஃபெக்ஷன் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது தான் கேன்சர். ஸோ நெறி கட்டினாலே பெயின் இருக்கும். அது வந்து இந்த லிம்ஃப் நோட்ஸ்ன்னு சொல்லக்கூடியதெல்லாம் வீங்கிறது தான். அது ஆக்சுவலாக அதுவும் வந்து நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் தான். அந்த கேன்சர் செல் ஃபர்தராக லிம்ஃபில் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த இடத்துல அப்படியே ஸ்டாப் பண்ணி அந்த லிம்ஃப் நோட் வந்து என்லார்ஜ் ஆகிட்டே போகும். ஸோ அதனால நமக்கு பெயின் இருக்கும் மோஸ்ட்லி நெறி கட்டுறதுலாம். அது ஈஸியாக கொஞ்சம் கண்டுபிடிச்சிடலாம். பட் இங்கேயும் பிரஸ்ட்லையும் கட்டி இருக்கு, நெறியும் கட்டி இருக்குன்னா பாசிபிளி இட் இஸ் ரிலேட்டட் டு த கேன்சர். பட் நெறி கட்டிருக்கிறது மட்டும் இருக்குன்னா மேபி இட் இஸ் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். ஆம்பிட்டில் இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ் கூட நெறி கட்டுறதுக்கு ஒரு ரீசனாக இருக்கலாம். பட் பிரஸ்ட் சம்மந்தப்பட்டதை பொறுத்தவரை என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இருந்தாலுமே பெட்டர் டு ஹேவ் அ ஒப்பீனியன். நம்மளாவே இது வந்து முடிச்சு நீங்க சொன்ன மாதிரி யூசுவலா அம்மாக்கள் அப்படிதானே சொல்லுவாங்க, ஒரு டெஸ்ட்டுக்கு போகணும்னாலே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதுதான் சரியாயிடும், நரம்பு சுளுக்கி இருக்கு, நெறிக்கட்டி ஏதாவது ஒன்று சொல்லி நம்மள ஆஃப் பண்றாங்க. ஸோ அதுக்கு தான் மெயினாக இது வந்து அதாவது ரெண்டு அந்த டிஃபரன்ஸ், இந்த பேலன்ஸ் தான் கஷ்டம். இப்போ இந்த மனநிலையை தான் நம்ம மாற்றணும். இப்படி இல்லாம ஜஸ்ட் போய் ஒரு ஹேவ் அ செக்அப், எல்லாமே நல்லா இருக்குன்னா ஓகே. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மெடிசன் எடுக்கணுமா இல்லையான்றதை we can decide. பட் போய் செக்கப்பே நான் பண்ண மாட்டேன்றது தான் வேணான்னு சொல்றது. ஆக்சுவலி இது எதனால மேம், எதனால கேன்சர் வருது? நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இட்ஸ் ஏஜிங் தான். ஏஜ் ஆகிறப்ப அந்த செல்ஸ் வந்து கோ அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அதில் தான் ஃபஸ்ட்டு கேன்சர் வர்றதுக்கான ஃபஸ்ட்டு சான்ஸ். அதுக்கு அடுத்து இது பெரிய குரூப்பு. ஒரு சின்ன குரூப் வந்து என்ன அப்படின்னா இந்த ஹெரிடிட்ரியா பரம்பரையாக வரக்கூடியது. ஒரு 10%. 100 பேர் கேன்சர்னா அதில் பிரஸ்ட் கேன்சர்னா அதில் 10 பேருக்கு பரம்பரையாக வரும் பிரஸ்ட் கேன்சர். பாட்டிக்கு இருக்கும், இல்லைனா அத்தைக்கு, இந்த சைடும் இருக்கலாம் அந்த சைடும் இருக்கலாம். ஸோ அப்படி யாராவது இருக்குது அப்படின்னா அவங்க 20 இயர்ஸ்லேருந்தே ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கணும்.
ப்ளஸ் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் வந்து குடல் கேன்சர், ஓவரி கேன்சர், ப்ளஸ் வீட்டில் இருக்க ஜென்ஸுக்கு வந்து குடல் அப்புறம் லங்ஸ் இதெல்லாம் கேன்சர் இருக்கும். லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா பிரஸ்ட் கேன்சர், ஓவரி கேன்சர் அப்படி இருக்கும். அப்படி ஃபேமிலியில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு சில ஜீன்ஸ் இருக்குது பர்டிகுலராக, அதுதான் அந்த கேன்சருக்கான காரணமாக இருக்கலாம். அந்த ஜீன் இருக்கான அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. சப்போஸ் இருக்குது அப்படின்னா தென் அதுக்கேற்ற மாதிரி தே ஹாவ் டு ஃபாலோ. இப்போ இந்த ஒரு ஃபேமஸ் ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் ஆஞ்சலினா ஜோலி, அவங்க வந்து ப்ரொஃபைலாக்டிவ் மாஸ்டெக்டமி அப்படின்னு சொல்கிறது, அதான் 2 பிரஸ்ட்டையும் அவங்களே ரிமூவ் பண்ணிட்டாங்க. கேன்சரால என்ன கேன்சர் இல்லை இல்லையா, அவங்க ஃபேமிலியில் அந்த ஜீன் இருக்குது, BRCA ஜீன்னு சொல்கிறது. அந்த ஜீன் இருக்கிறதுனால இவங்களுக்கு கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு 40%. ஓகே, பட் ஆனால் அவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு வரல. இதுதான் ப்ரொஃபைலாக்டிக்னு சொல்கிறத, வருமுன் காப்போம்னு 40% எனக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னா முன்னாடியே நான் ரிமூவ் பண்ணுறேன், எனக்கு வராதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஷீ ரிமூவ்ட். ஸோ அது அந்த ஹெரிடிட்ரி குரூப்பு, அவங்களுக்கு அந்த ஜீன் இருந்ததுன்னா தே காட் அ ஸ்ட்ராங் சான்சஸ் ஃபார் ஹேவிங் த கேன்சர். பட் மேஜர் குரூப் 90% வந்து ஸ்பொராடிக்னு சொல்கிறது. ஜஸ்ட் லைக் தட் அது வந்து அவங்களுடைய ஹேபிட்ஸ். இப்போ அதுதான் மெயினாக நமக்கு இப்போ அதுதான் நான் கேட்க வந்தேன். இப்போ இருக்க லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஃபுட்டு கிடையாது. மிட் நைட் பிரியாணி, மிட் நைட் கிரேவிங்ஸ்ன்றது இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு. யாரை பார்த்தாலும் வந்து நைட்டில் சாப்பிட்றது, லேட்டாக தூங்குறது, 5 மணி 6 மணி வரைக்கும் தூங்காமல் இருக்குது, 2 hours தான் தூங்குது. ஸோ இந்த மாதிரி இந்த ரொட்டீனே வந்து ரொம்ப அன்ஹெல்தியாக இருக்குது. இது ஏதாவது அஃபெக்ட் பண்ணுமா பிரஸ்ட் கேன்சர் வரத்துக்கு? ஸோ ஹெல்த்தி ஃபுட், ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், அப்போ தான் நம்ம பாடியுடைய எல்லா செல்ஸுக்குமே தட் இஸ் குட் இன் ஜென்ரல். ஸோ அப்போ அன்ஹெல்த்தி ஃபுட் எடுக்கிறேன் ஒன்றே சொல்லுவாங்க, நான் எப்போ பார்த்தாலும் நான் நைட்டு தான் சாப்பிடுவேன், நான் நல்லா தானே இருக்கேன். அது ஏதாவது ஒரு 10,000 ஒருத்தர் தான் அப்படி. மிச்சம் இருக்கிற அத்தனை பேரும் வந்து கேஸ்ட்ரைட்டிஸில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும், கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. பட் அஃப்கோர்ஸ் இந்த ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், ஹெல்த்தி ஃபுட்டு, குட் ஃபுட், நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு இதெல்லாம் லேக் ஆகிறப்ப டெஃபினட்டாக எனி டிசீஸ் கேன் கம். பட் இதே தான் என் லைஃப் ஸ்டைல், இதே மாதிரியான நெகட்டிவ் லைஃப் ஸ்டைல் தான் எனக்கு இருக்குது அப்படின்னா யூ வில் பி ப்ரோன் ஃபார் கேன்சர்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் நான் சாப்பிட்றேன் உடனே எனக்கு கேன்சர் வரும் கிடையாது. அப்போ உடனே வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் காமிச்சு கொடுக்கும். பட் இதே தான் என் லைஃப் ஸ்டைலாக இருக்குன்னா ஷியோராக அது ஒரு ஏஜ் ஆகும்போது இப்போ இந்த கண்ட்ரோல்லேருந்து போகுது இல்லையா செல்ஸு, நார்மலாக ஒரு 60ல் போகிறதெல்லாம் 40லே போயிடும். கொஞ்சம் ஓகே பிஃபோராகவே. ஆமாம், எல்லாமே அப்படி தான். இப்போ டயபெட்டிஸ், இப்போ ஃபேமிலியில் இப்போ எல்லா அம்மா அப்பாவுக்கும் டயபெட்டிஸ் இருக்குது, சுகர் இருக்குது, எல்லாருக்கும். ஸோ அப்போ பேரண்ட்ஸுக்கு இருக்குன்னா அந்த குழந்தைங்களுக்கு வரத்துக்கு சான்ஸ் இருக்கும். பட் ஆனால் நம்ம போஸ்ட்போன் பண்ணலாம், வரும். பட் வி கேன் போஸ்ட்போன். எப்படி போஸ்ட்போன் பண்ணலாம்? நம்மளுடைய ஃபுட்டு, நம்மளுடைய வெயிட்டு, நம்மளுடைய எக்ஸசைஸ், அது மாதிரி ஹெல்த்தி ஹேபிட்ஸ் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு வரத்துக்கான சான்சஸ் இருந்தால் கூட வி கேன் போஸ்ட்போன், கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். அதே மாதிரி வந்தாலுமே மைல்டாக, ரொம்ப ஹை சுகர்ஸ் போகாமல் லைட்டாக இருக்கும். ஸோ அது நம்ம கையில் தான் இருக்குது. அடுத்தது என்ன டைப் ஆஃப் ஃபுட்டு சாப்பிட்றோம், அதுவும் இம்பார்ட்டன்ட். இப்போ கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக எடுக்கிறப்ப, கார்போஹைட்ரேட்ஸ் ஜென்ரலாக நம்ம சுகர்னு சொல்கிறோம். சுகர்னா எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஒயிட் சுகர். நான் ஒயிட் சுகரே சாப்பிட்றதில்ல டாக்டர், எனக்கு எப்படி சுகர் வந்துச்சு? ஆக்சுவலாக சுகர் வர்றதுக்கு நம்ம ஜென்ரலாக நம்ம டயபெட்டிஸ்ன்றதை சுகர்னு சொல்கிறோம். நம்ம ஆக்சுவலாக அங்கே என்ன நடக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய எடுத்துக்கிறோம் நம்ம. ஏன்னா நம்மளுடைய டயட்டே, நம்ம பேட்டர்னே ராங்காக தான் இருக்குது, நம்ம கார்ப்ஸ் தான் நிறைய சாப்பிட்றோம். பட் அந்த காலத்தில் தே காட் லாட் ஆஃப் ஃபிசிக்கல் ஒர்க் இருந்தது. போய் ஜென்ஸ் எல்லாம் ஏர் உழறது, வயலில் அவ்வளோ வேலை செய்கிறது, கிட்டத்தட்ட 10 to 12 hours அவங்க உழைப்பாங்க, நல்ல ஃபுல்லாக நிறைய சாப்பிடுவாங்க, பட் நல்லா டைஜஸ்ட் ஆகிடும். யாருமே அவ்வளோ குண்டாக இருக்க மாட்டாங்க. அதே லேடிஸு வீட்லேயும் எந்த கேட்ஜெட்ஸும் கிடையாது, எல்லாமே இடிக்கிறது, அரைக்கிறது, துவைக்கிறது. அதனால அவங்களுக்கும் வந்து அந்த ஃபிசிக்கல் ஒர்க் நிறையா இருந்துச்சு. ஒர்க் இப்போ எல்லாருக்குமே டெஸ்க் ஜாப் தான் நிறையா இருக்கு. அப்போ நம்ம உட்காந்தே தான் இருக்கோம். உட்காந்தே இருக்கப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வயிற்றுல குடலுடைய இயக்கமும் நம்மளுடைய மூமெண்ட்டும் இட்ஸ் ரிலேட்டட். ஸோ அப்போ வந்து குடலினுடைய இயக்கமும் ரெடியூஸ் ஆகிடும். ப்ளஸ் அந்த சென்ட்ரல் ஒபிசிட்டி வந்து மோர் சான்சஸ். நமக்கு வயிறு, ஆமாம், வயிறு, இடுப்பு, தைஸு, பட்டக்ஸு இது மட்டும்தான் வெயிட் அதிகமாகிடும். அது சிட்டிங் செடன்ட்ரி ஜாபில் இருக்கிறவங்களுடைய ப்ராப்ளம் அது. ஸோ இது மாதிரியான பிரச்சனைகள் தான் நம்மளை கேன்சர், டுவர்ட்ஸ் கேன்சர் வி ஆர் கோயிங் ஏர்லியர் கேன்சர். அதே மாதிரி வர்றது கூட சம்டைம்ஸ் சிவியர் வெரைட்டிஸ் ஆஃப் கேன்சரும் வி கேன் சி. ஸோ ஏர்லியர் அண்ட் ஃபாஸ்ட் க்ரோயிங் கேன்சர்ஸ் இதெல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட்டு மெயினாக. எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, இந்த இப்போ இருக்க லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ரொம்ப ஒர்க்கே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸை தாண்டி நம்ம வந்து டிராஃபிக்காக இருக்கட்டும், எல்லாமே அந்த ஒரு டேவே வந்து ஒரு 8 hours தூங்குறதை தாண்டி மிச்சம் எல்லா நேரமும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருக்குது. அது ஏதாவது அதை அஃபெக்ட் பண்ணுமா மேம்? கேன்சர் வரத்துக்கு ஏதாவது இருக்குமா? ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க ஒரு பர்சன். எல்லா டிசீஸுமே ரிலேட்டட் டு அவர் மைண்ட். ஆக்சுவலி இஃப் யூ வாண்ட் டு சே எவ்ரி டிசீஸ் இஸ் ரிலேட்டட் டு யுவர் மைண்ட். The more your mind is confused and worried,
the more chances for getting any disease. இப்போ நீங்கள் ஸ்டமக் எடுத்துட்டிங்கன்னா கண்டினியூஸாக கேஸ்ட்ரைட்டிஸ் இருந்துகிட்டே இருக்குது, ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, வயிற்றில் கேஸ் அந்த அசிடிட்டி ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குது, அவங்களுக்கு கேன்சர் ஸ்டமக் கேன்சர் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் த பேஸ் ஃபார் எனி டிசீஸ், நாட் ஓன்லி கேன்சர், டயபெட்டிஸ், அதே மாதிரியே இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸு, ஃபுல் டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம், லிவர் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரிலேட்டட் டு ஸ்ட்ரெஸ், அண்ட் இன்க்ளூடிங் பீரியட்ஸ். பீரியட்ஸ்லாம் டைரெக்டாக ஸ்ட்ரெஸ்ஸு. ஃபஸ்ட்டு ரீசன் ஃபார் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இஸ் ஸ்ட்ரெஸ். அதுக்கப்புறமா வெயிட்டு, அப்புறமா தான் மற்றதெல்லாமே. அது என்னென்ன டிசீஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாமே 3வது பிளேஸ் தான் வரும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் தான். உங்களுக்கு ஏதோ ஒரு டிசீஸ் வருதுன்னா கூட அதை நம்ம போஸ்ட்பான் பண்ணுறதுக்கு ரெகுலராக உங்களோட ரொட்டீன் நீங்கள் இப்படி ஃபாலோ பண்ணணும்னு என்ன சொல்லுவீங்க? எல்லாருக்குமே தெரியும் எது நல்ல ஃபுட்டு, எது கெட்ட ஃபுட்டுன்னு. யாருக்குமே நம்ம கிளாஸ் எடுக்க வேண்டாம். எவ்ரிபடி நோஸ் வாட் இஸ் குட் ஃபுட், வாட் இஸ் பேட் ஃபுட். நான் ஜென்ரலாக என்ன சொல்வேன்னா, நான் இப்போ ஒரு சார்ட் போட்டுக்கிட்ட நீங்கள் தினைக்கும் கீரை சாப்பிடுங்க, தினைக்கும் சுண்டல் சாப்பிடுங்க, தினைக்கும் பழம் சாப்பிடுங்க, காய் சாப்பிடுங்க, யாருமே பண்ண போகிறதில்ல. ஓகே, நான் சொல்கிறது பேலன்ஸ். ஓகே, இன்றைக்கி அவசரமாக நான் ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கேன், என்னால் இன்றைக்கி வீட்டில் குக் பண்ணி சாப்பிட முடியல, அன்றைக்கி வெளில சாப்பிட்றேன்னா செலக்ட் சம் குட் ஃபுட்டு ஃப்ரம் த ஷாப். இல்லை நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், அங்கே அவைலபிளில் எது பெஸ்ட்டு ஃபுட்டோ, நான் போகிற இடத்துல 4 ட்ரிங்க் இருக்குது அப்படின்னா எது எனக்கு பெஸ்ட்டு ட்ரிங்க்கு, எது எனக்கு ஹார்ம்லெஸ் இருக்கிறதுல எது கம்மியாக இருக்குமோ அது ஐ ஹாவ் டு செலக்ட். ஸோ அக்கார்டிங் டு த பிளேஸ், அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட், யூ செலக்ட் விச் இஸ் லெஸ் ஹார்ம்ஃபுல் டு யுவர் பாடி. இப்போ அந்த பிரெஸ்ட் மில்க் டொனேட் பண்ணுறது ரொம்ப அதிகமாகிடுச்சு மேம். நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் லைக் பேக்கெட்ஸ் டொனேட் பண்ணுறாங்க, நிறைய ஃப்ரோசன் பண்ணிலாம் கொடுக்குறாங்க. ஆனால் ஆன் த அதர் சைட் பார்த்தீங்கன்னா ஸ்டில் இன்னும் நிறைய அம்மாக்களுக்கு கரெக்டான மில்க் சப்ளை பண்ண முடியலன்றது இருக்குது. ஸோ இது எப்படி மேம் இது எதனால் அக்கார்டிங் டு பர்சனலாக அவங்க பாடி கண்டிஷனா இல்லை என்ன ரீசன் இது? ஸோ ஒரு ஜென்ரல் ரூல் என்ன அப்படின்னா, அந்தந்த பேபிக்கு என்ன மில்க் தேவையோ அது அந்த தாய்கிட்டேருந்து வரும், இது ரூல். ஸோ அப்போ பிரஸ்ட்டு ஃபீட் பண்ணுறதுக்கு மெயின் இந்த பிரஸ்ட் பால் பத்தலை அப்படின்ற ரீசன் வருது அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இட் கேன் பி கரெக்டட். மெயினாக அவங்களுக்கு பொசிஷன் கரெக்டாக இருந்திருக்காது, இல்லைனா அந்த நிறைய லிக்விட்ஸ் நிறைய எடுக்கணும் ஃபீடிங், ப்ளஸ் பொறுமையாக இருக்கணும். ஃபஸ்ட்டு 10 days இட் வில் டேக் டைம் பிரஸ்ட் ஃபீட்ஸ் வரதுக்கு நல்லா. அப்புறம் 2 months ஆகும் அவங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ கொஞ்சம் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணி நிறைய லிக்விட்ஸ் எடுத்து கரெக்டாக பொசிஷன் வச்சு, ஃபஸ்ட்டு இனிஷியலாக டஃப்பாக இருந்தாலும் சிஸ்டர்ஸ்டையோ இல்லை டாக்டர்ஸ்டையோ, இப்போ தான் லாக்டேஷன் கன்சல்டன்ட் எல்லா இடத்துலையும் இருக்காங்க, அவங்களையும் வச்சுட்டு, இல்லை வீட்டில் உள்ள பெரியவங்க. அடுத்தது ப்ரைவசி அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கரெக்டான சூழ்நிலை இருந்தால் 99.9% ஆஃப் த மதர்ஸ் கேன் ஃபீட் தேர் பேபி அண்ட் தேர் மில்க் வில் ஷுட் பி சஃபிஷியன்ட். அதுக்குள்ளேயும் ஃபீட் பண்ணுறதுக்குள்ள அப்படி பண்ணல, இப்படி பண்ணல, அது பண்ணல, இது பண்ணல, பாப்பாவுக்கு பால் பத்தலை, பாப்பா அழுகுது, இந்த க்ஷணம் எங்களுக்கு ஏதாவது பண்ணுங்க, இப்படி தான் நிறைய இடங்கள்ல நடக்கும். பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே. நான் என்ன சொல்கிறது, ஓகே அந்த மொமெண்ட்டில் இவங்களுக்கும் பெரியவங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஏன்னா இவங்க டெலிவரி ஆகி மதர் தூங்கிட்டு இருப்பாங்க, பேபி ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கோம், அவங்களுக்கு எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி டயத்தில் இனிஷியலாக வி யூஸ் டு ஹெல்ப், கொஞ்சம் டாப் ஃபீடு பவுடர் மில்க்கும் இனிஷியலாக கொடுப்போம். ஒன்ஸ் மதர் நல்லா கொஞ்சம் செட்டில் ஆன பிறகு அகெயின் அதை மெயின் ஃபீடாக வச்சுக்கக்கூடாது. அந்த பவுடர் மில்க்கை மதர் ஃபீடு தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும், அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஃபீட் ஷுட் பி மதர் ஃபீட். அதுக்கப்புறம் தான் பவுடர் மில்க். ஏன்னா இப்போ நம்ம பிரஸ்ட் கேன்சர் பற்றி பேசுகிறப்ப எந்த மதர் பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறாங்களோ அந்த மதர்ஸ்க்கு இட்ஸ் அ பிக் ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் கேன்சர். கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு அதிகம் எந்த மதர் பிரஸ்ட் ஃபீட் பண்ணியிருக்காங்களோ. இன்னோவியர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, லைக் மேலே பிரேசியர் யூஸ் பண்ணுறது, அது மூலயமா கூட இன்ஃபெக்ஷன் ஆகி பிரஸ்ட் கேன்சர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது ட்ரூவா இல்லை அது மித்தா மேம்? அது மித்து தானே அது? ஓகே, அதனாலலாம் எதுவும் அஃபெக்ட் ஆகாது. ஓகே, ஏன்னா இப்போ அது மாதிரிலாம் நிறைய இருக்கு. சோ மெனி திங்ஸ், பவுடர் போட்டா கேன்சர் என்னமோ இருக்கு. பட் அதெல்லாம் லாங் ஸ்கேல் ஸ்டடீஸ்லாம் நத்திங் இஸ் ப்ரூவன் லைக் தட். பட் இப்போ நார்மல் காட்டன் பிரேசியர்ஸ் யூஸ் பண்ணும்போது நத்திங் கேன் கம் ஃப்ரம் தட். பட் ஒன்று நம்ம நார்மலாகவே எந்த நியூ துணினாலும் யூ ஷுட் வாஷ் ஒன்ஸ். ஏன்னா அதில் பெஸ்டிசைட்ஸ் இருக்கும், பூச்சி அரிக்காமல் இருக்கிறதுக்குள்ளது இருக்கும். அப்புறம் வேற ஏதாவது கெமிக்கல்ஸ் கூட இருக்கலாம், இந்த ஸ்மெல் நல்லா இருக்கும்ன்றதுக்காக ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. பட் பேடட் பிரேசியர்ல உள்ள என்ன மெட்டீரியல் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ அந்த மெட்டீரியல் ஏதாவது ஹார்ம்ஃபுல்லான மெட்டீரியலாக இருந்து ஏதாவது வரலாமா, அதில் கூட பெரிய ஸ்டடீஸ் எதுவும் வந்ததா தெரில. இல்லை, ஓகே. இட்ஸ் வெரி காமன் டு யூஸ் பேடட் பிரேசியர்ஸ், நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க கம்ஃபர்டபிலிட்டிக்கு. இந்த மாதிரி வேற என்னெல்லாம் மித்ஸ் இருக்குது பிரஸ்ட் கேன்சர் பற்றி? நிறைய இருக்குது. நிறைய பேர் சாபம்னு நினச்சிக்கிறாங்க, நான் இதை கஷ்டப்பட்டு தான் ஆகணும், இந்த சாபம் எனக்கு, அதனால தான் எனக்கு பிரஸ்ட் கேன்சர் வந்துடுச்சு, அதனால நான் ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டேன்னு இருக்கவங்களாமும் இருக்காங்க. அப்படிலாம் இருக்காங்க நிறைய பேர். எனக்கு இது
ஏதோ ஒன்று இது வந்து இந்த மாதிரி வந்துருச்சு, இதுக்கெலாம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரியாகாது, இது என்னுடைய சாபம் அப்படின்னு நினச்சிக்குவாங்க சில பேர். அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் தாட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். இன்னும் சில பேர் வந்து இதை வெளியில் சொன்னால் இது ஒரு ஸ்டிக்மா ஒன்று. ஸோ பொதுவாகவே நம்ம சமூகத்தில் பெண்கள் வந்து ரொம்பவே அவங்க தங்களை பற்றி பேசுகிறதுக்கே ரொம்ப வந்து யோசிப்பாங்க, கூச்சப்படுவாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப ஒரு பிரஸ்ட்டில் எனக்கு ஒரு கட்டி இருக்குது அப்படின்றது வீட்டில் உள்ள இன்னொருத்தட்ட சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் காமிக்கணுன்ற ஸ்டேஜுக்கு போகிறதுக்கே அந்த இதுவே யோசனையாக இருக்கும் அவங்களுக்கு. சொல்லலாமா வேணாமா, நம்மளை ஏதாவது தப்பாக நினைப்பாங்களா இப்படின்ற எண்ணங்களே நிறைய பேர். முன்னாடிலாம் we have seen lot of cancers வரவே மாட்டாங்க. சர்வைக்கல் கேன்சர்லாம் நம்ம ஏதாவது ஒரு கேம்புக்கு போய் எதாவது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்னம்மா இவ்வளோ பெரிய கட்டி இருக்குது, எப்படிம்மா இதுலேருந்து டெஃபினட்டாக பிளட் வந்துட்டுருக்கோம், ஆனால் சொல்ல மாட்டாங்க. சொன்னால் எல்லாரும் என்னை தப்பாக நினைப்பாங்க, அதனால நான் சொல்லலை. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம சமூகத்தில் நிறைய உள்ளே இருக்குது. ஸோ இதெல்லாம் பெரிய ஒரு நமக்கு ஒரு என்ன சொல்ல, இதெல்லாம் தான் நமக்கு ஹர்டில்ஸ். இதெல்லாம் டைட் ஓவர் பண்ணி வர்றப்ப தான் ஏர்லியர் ஸ்டேஜஸில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் ஸ்கூல்ஸில் காலேஜஸில் தான் இந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறோம். அந்த கேர்ள்ஸ் அவங்க மதருக்கு வந்து தே வில் கோ அண்ட் டெல், மதருக்கு, கிராண்ட் மதருக்கு, அவங்க மூலமாக போகிறப்ப தே கெட் மோர் கான்ஃபிடென்ஸ். அப்போ டாட்டர் கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி டாட்டர் வந்து ஷீ வில் ஆல்சோ ஹேவ் ஹர் ஓன் அந்த அவேர்னஸ் இருக்கும். திவாலி ஸ்வீட்ஸ்க்கு அக்டோபர் 15 to 19 டிகே மஹால்ல நடக்கிற கொளத்தூர் பாபு கேட்டரிங்கோட ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் மேளாவை விசிட் பண்ணுங்க. Skyflex mattress dazzling Diwali offer. Buy one mattress and get two free. Sacred Needs உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான பூஜா ஐடல்ஸ் அண்ட் பூஜா ஆர்டிகல்ஸ்க்கான ஒரே இடம். விசிட் sacredneeds.com.